ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு ராஜேஷ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஃப்ரைட் சிக்கன் இடியாப்பம் பிரியாணி பண்ண போகிறோம். ஆக்சுவலி இது வந்து ஒரு ஸ்பெஷலான டிஷ்ஷு. யூஸ்வலாக நம்ம வந்து மார்னிங் இடியாப்பம் பண்ணி பார்த்துருப்போம். ஆனால் நம்ம இந்த இடியாப்பத்திலே வந்து ஒரு சிக்கன் பிரியாணி பண்ண போகிறோம். இது வந்து ரொம்ப டேஸ்டியான டிஷ்ஷு. இடியாப்பம்னாலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது கூட நம்ம சிக்கன் பிரியாணி செய்யும்போது இன்னும் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு நீங்களே இதை செஞ்சு பாருங்கள். வாங்க, இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு வந்து பார்க்கலாம். இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு இடியாப்பம் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அதுக்காக வந்து நான் இடியாப்பத்துக்கான ரைஸ் ஃப்ளார் எடுத்து ஃப்ரை பண்ணுறேன். இது வந்து நம்ம கடையில் வாங்குகிற அரிசி பொடி தான். இதை வந்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ வந்து அது கூட தண்ணி நல்லா பாயில் பண்ணணும். இப்போ நான் 2 கப்பு அரிசி மாவு எடுத்திருக்கேன். ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் அது கூட சால்ட் ஆட் பண்ணுறேன். அது கூட இந்த வெல் பாயில்டு வாட்டர் வந்து ஆட் பண்ணி நம்ம இடியாப்பம் ப்ரிப்பேர் பண்ணுறோம். இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் ஹாட்டாக இருக்கிறதுனால நம்ம ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா ஸ்மூத்தாக ஒரு டெக்ஸ்சர் வர வரலாம் நம்ம இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் ஆற விட்டதுக்கப்புறம் நீங்கள் கையில் கூட வச்சு பிசைஞ்சிடலாம். ஆக்சுவலி நம்ம வீட்லேயே வந்து இந்த இடியாப்பம் பண்ணுறதுனால இந்த இடியாப்பம் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த இடியாப்பம் தட்டு எடுத்திருக்கேன். அது கூட வந்து நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவு வந்து நான் ஃபில் பண்ணுறேன். ஓகே, இது மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இடியாப்பம் புழிஞ்சு எடுத்துடலாம். நம்ம இட்லி தட்டில் வந்து நம்ம இடியாப்பம் புழிஞ்சு எடுத்துக்கிறோம். ஆக்சுவலி நீங்கள் வந்து இதெல்லாம் உங்களுக்கு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் தான் நீங்கள் வீட்டிலே பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா கூட நம்ம கடையில் வாங்குகிற இடியாப்பம் வச்சு கூட இது வந்து நம்ம இந்த பிரியாணி பண்ணலாம். பட் நீங்கள் கடையில் வாங்குறனால நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு அந்த அளவு சாஃப்டெல்லாம் உங்களுக்கு கிடைக்குமான்னு தெரியாது. பட் நீங்கள் வீட்லேயே அது வந்து இது ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. யாருக்குன்னா இடியாப்பம் பண்ண தெரியலனா கூட இதை பார்த்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தான ஒரு இடியாப்பம் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நான் இங்கே வந்து 2 கப்பு எடுத்திருக்கேன். இந்த இடியாப்பம் வந்து அட்லீஸ்ட் ஒரு 1/2 kg வரலாம் நமக்கு இடியாப்பம் கிடைக்கும். இப்போ நம்ம ஃப்ரைட் சிக்கன் பண்ண போகிறோம். அதுக்கான மசாலாலாம் இங்கே கொடுத்துருக்கேன். நான் இங்கே வந்து ஃப்ரைட் சிக்கனுக்கு போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். வாங்க, இதுக்கு தேவையான மசாலாலாம் பார்க்கலாம். இங்கே நான் வந்து சிக்கன் மசாலா எடுத்திருக்கேன், கரம் மசாலா, சில்லி பவுடர் எடுத்திருக்கேன், டர்மரிக் அண்ட் உப்பு ஆட் பண்ணுறேன். இது கூட நம்ம கோரியாண்டர் மசாலாவும் ஆட் பண்ணியிருக்கேன், கோரியாண்டர் பவுடர். ஓகே, இப்போ வந்து இதை நல்லா நம்ம மேரினேட் பண்ணிக்கலாம். இது கூட வந்து நான் ஒரு லெமன் வந்து ஸ்க்யூஸ் பண்ணுறேன். லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி இப்போ நம்ம மேரினேட் பண்ணுறோம். ஓகே, இப்போ இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது நல்லா சிக்கன் கூட நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் இந்த மசாலாலாம். அது மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை வந்து நான் 1 hour ரெஸ்ட் பண்ண வச்சுட்டேன். ஓகே, இப்போ நம்ம ஆஃப்டர் 1 hourக்கு அப்புறம் நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இது நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இது லோ டு மீடியம் ஃப்ளேம் வச்சு நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இது வந்து சிக்கன்லாம் கொஞ்சம் தனித்தனியாக எடுத்து விட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ கொஞ்சம் சிக்கனை திருப்பி விட்டுக்கோங்க, நல்லா ஃப்ரை ஆகட்டும். இது வந்து நல்ல ஃப்ளேவர் வருது. இது வந்து ஆக்சுவலி சிக்கன் 65 ஸ்டைலில் வந்து நான் ஃப்ரை பண்ணியிருக்கேன். ஆனால் அதுக்கான மசாலாலாம் நான் நிறைய ஆட் பண்ணல. சிம்பிள் மசாலா போட்டு நான் ஃப்ரை பண்ணியிருக்கேன். ஆனாலும் இதோட டேஸ்ட் அண்டு ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கு. நான் இங்கே வந்து போன்லெஸ் சிக்கன் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி இது வந்து நம்ம ஸ்டார்டராக கூட பசங்களுக்கு கொடுக்கலாம். இதை வந்து நம்ம ஒரு 2 to 3 minutes வந்து க்ளோஸ் பண்ணி வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், இது வந்து கொஞ்சம் லைட் ப்ரௌனாக வந்திருக்கு. இன்னும் கூட கொஞ்சம் கூட இன்னும் கோல்டன் ப்ரௌனாக வர வரலாம் நம்ம ஃப்ரை பண்ணலாம். இந்த சிக்கன் வந்து நல்லா மேரினேட் ஆகிருக்கனால ரொம்ப ஸ்மூத் டெக்ஸ்சரோடு இருக்குது. ப்ளஸ் அந்த கிறிஸ்பினஸும் அதில் இருக்குது. இப்போ பாருங்கள், இது வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. ஓகே, இப்போ வந்து நம்ம தனியாக இது செப்பரேட் பண்ணி எடுத்து வச்சிடலாம்.
ஓகே, இப்போ வந்து இந்த டிஷ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து பிரியாணி மசாலா பண்ண போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் இங்கே கொடுத்துருக்கேன். வாங்க இந்த பிரியாணி மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துகிட்டு நான் வந்து ஒரு 50 ml ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட நம்ம கரம் மசாலா ப்ளஸ் பெருஞ்சீரகம், இதெல்லாம் பட்டை, லவங்கம், ஏலக்காய்லாம் போட்டு ஃப்ரை பண்ணுறோம். இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு ஆனியன் வந்து தின் ஸ்லைஸாக கட் பண்ணி அதை ஆட் பண்ணுறோம். இந்த ஆனியன் வந்து நல்லா ஃப்ரை ஆகணும். இதை வந்து லோ டு மீடியம் ஃப்ளேம் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. தீஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க. ஓகே, இது கூட கொஞ்சம் சால்ட்டு கூட ஆட் பண்ணி இது ஃப்ரை பண்ணிக்கலாம். ஓகே, இது நல்லா ஃப்ரை ஆனால் நமக்கு பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும். ஸோ வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க, ஆனால் தீயாமல் பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இது வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இது கூட இப்போ நம்ம வந்து இஞ்சி பூண்டு ஆட் பண்ண போகிறோம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறோம். அது கூட வந்து ஒரு 2 க்ரீன் சில்லி ஆட் பண்ணுறோம். இது கொஞ்சம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ பாருங்கள், இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இது கூட வந்து நம்ம சிக்கன் ஆட் பண்ணுறோம். இப்போ வந்து இந்த ஜிஞ்சர் கார்லிக் கூட இந்த ஆனியன் மசாலா கூட சிக்கன் வந்து நல்லா வந்து ஃப்ரை ஆகி வரணும். அதுக்காக இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி மிக்ஸ் பண்ணி விடுங்க. ப்ளஸ் வந்து இதை கொஞ்சம் மூடி போட்டு வேக விடலாம். இது வந்து நம்ம போன் இருக்க சிக்கனாக நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறோம். நான் இங்கே அபவுட் ஒரு 3/4 kg சிக்கன் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 3/4 கிலோ சிக்கன் ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா போன் இருக்க சிக்கன், அது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக நான் இதை வந்து யூஸ் பண்ணுறேன். இப்போ அது கூட நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து இந்த லிட் க்ளோஸ் பண்ணி வச்சு இது நல்லா வந்து ஃப்ரை ஆகட்டும். இது கூட வந்து நம்ம மசாலா ஆட் பண்ணுறோம். நான் இங்கே சிக்கன் மசாலா, கரம் மசாலா, சில்லி பவுடர் ப்ளஸ் டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணுறேன். இந்த மசாலா வந்து இந்த சிக்கன் கூட நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும். அது மாதிரி அப்புறம் இது கூட நம்ம இப்போ டொமேட்டோ ஆட் பண்ணுறோம். நான் இங்கே 2 டொமேட்டோ யூஸ் பண்ணியிருக்கேன். மசாலா வந்து நல்லா வெந்ததுக்கப்புறம் டொமேட்டோ ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து இது நல்லா வந்து குக் ஆகி வரணும். அதுக்காக நல்லா லிட் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த தக்காளி வந்து நல்லா சாஃப்டாக வேகணும். இப்போ நல்லா தக்காளியோட டெக்ஸ்சர் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக வெந்துருச்சு. ஸோ மசாலாவும் இப்போ ரெடி ஆகிடுச்சு. நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்குது நமக்கு. இப்போ இந்த சிக்கன் மசாலா ஸ்மெல் நல்லாயிருக்கு. ஐ திங்க் இன்னும் கூட கொஞ்சம் கூட வேகணும். அதுக்காக இதை வந்து நம்ம கொஞ்சம் கலந்து விட்டுக்கலாம். தீஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் இது கூட கோரியாண்டர் அண்ட் மின்ட் லீவ்ஸ் ஆட் பண்ணுறேன். இது ஆட் பண்ணும்போதே நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்குது. ஓகே, இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் இது கூட எந்த தண்ணி எதுவும் ஆட் பண்ணல. சிக்கனில் இருக்கிற தண்ணியோடு இது நல்லா வந்து இந்த அளவுக்கு வெந்திருக்கு. இப்போ இது நல்லா ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம ஃபைனலாக ஒரு லெமன் ஸ்க்யூஸ் பண்ணி வச்சுருக்க இந்த லெமன் ஜூஸ் வந்து ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம சிக்கன் பிரியாணிக்கு தேவையான மசாலா ரெடி ஆயிடுச்சு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம இந்த சிக்கன் வந்து வேகணும். இப்போ பாருங்கள், இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த எண்ணெய்லாம் பார்த்திங்கன்னா நல்லா தனியாக வந்திருக்கு. ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த சிக்கன் கூட நம்ம இடியாப்பத்தை வந்து ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம இடியாப்பம் இந்த மாதிரி தனித்தனியாக கொஞ்சம் பிரித்து போட்டுடலாம். அப்போ வந்து இது மிக்ஸ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம ஆட் பண்ணுறோம். நம்ம வந்து யூஸ்வலாக இந்த மசாலாக்கு ஏற்ற அளவுக்கு நம்ம இடியாப்பம் ஆட் பண்ணணும்.
இது வந்து மசாலா வந்து ரொம்ப அதிகமாகவும் இருக்கக்கூடாது, அதே நேரம் இடியாப்பம் அதிகம் ஆகாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் கிளறும் போதே உங்களுக்கு நல்லா தெரியும், இந்த மசாலா வந்து இந்த இடியாப்பத்து கூட நல்லா மிக்ஸ் ஆகி வந்திருக்கு. அந்த அளவுக்கு நீங்கள் மசாலா இருக்கிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்மக்கிட்ட இருக்க எல்லா இடியாப்பமும் போட வேண்டிய அவசியம் இல்லை, இந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், அப்போ தான் வந்து அதோடய டேஸ்ட்டு நல்லா வந்து இந்த இடியாப்பத்து கூட சேர்ந்து நல்லா அந்த மசாலா மிக்ஸ் ஆகி கிடைக்கும். நான் வந்து தனியாக எடுத்து வச்சு தான் இதை வந்து மிக்ஸ் பண்ணுறேன். ஓகே, நம்ம வந்து பிரியாணி பண்ணுற மாதிரி வேக வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது வந்து இந்த மசாலா சூடாக இருக்கும்போதே நம்ம இதோட மிக்ஸ் பண்ணிடலாம். ஓகே, இது வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஓகே, வாங்க நம்ம இப்போ இதை வந்து கார்னிஷ் பண்ணலாம். ஓகே, நம்ம இப்போ சர்வ் பண்ண போகிறோம். இப்போ பார்த்து நம்மளோட டேஸ்டியான நல்ல ஒரு சுவையான ஒரு பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இடியாப்பம் சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இது கூட நம்ம வந்து ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை வந்து நம்ம கார்னிஷ் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், சைட் டிஷ்ஷாக இந்த சிக்கனை நம்ம வச்சுக்கலாம். இது வந்து எல்லாருக்குமே ஒரு பிடிச்ச ஒரு டிஷ்ஷாக இருக்கும் நான் நினைக்கிறேன். நீங்களும் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே வியூவர்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.